ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறது சுடிதார் கட்டிங். சுடிதார் கட்டிங்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று நார்மலாக போடக்கூடிய சுடிதார், லைனிங் கிளாத் இல்லாமல் கிளாத்தில் மட்டும் கட் பண்ணுற சுடிதார். இன்னொன்று லைனிங் கிளாத் வச்சு கட் பண்ணி தைக்கக்கூடிய சுடிதார். இது துணி வகை. அடுத்தது அளவு எடுத்து வெட்டக்கூடிய சுடிதார், அளவு இல்லாமல் அளவு ட்ரெஸ்ஸை துணி மேலே போட்டு கட் பண்ணக்கூடிய சுடிதார். அந்த மாதிரி 2 டைப். இப்போ நான் துணியை அளவு துணி மேலே போட்டு வெட்டக்கூடியதை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் அளவு எடுத்து மெஷர்மெண்ட்டில் எப்படி போடணும்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ அளவு துணியை வச்சு அளவு போட போகிறோம். இதுதான் அளவு துணியை மடித்து போட்டிருக்கேன். இது ராங் சைடு. இது இந்த ஸ்டிச்சிங்லாம் தெரியுது இல்லையா, இந்த ராங் சைடு தான் நான் திருப்பி போட்டிருக்கேன். இந்த சுடிதாரை டாப்பை வச்சு தான் இப்போ நான் அளவு போட போகிறேன். எப்படி போடுறன்றதை பாருங்கள். துணியோட மடித்து போட்டிருக்குது 1 2, இது மடிப்பாக இருக்குது 3, இது 4 துணி இருக்குது இங்கே மடித்து போட்டிருக்கிறதுனால. இப்போ போட்டிருக்க முறை எப்படின்னு பார்த்துங்க. துணியை 4 மடித்து போட்டிருக்கேன். இப்போ டாப்பை 2 மடித்து போட்டிருக்கேன். இப்போ இதில் கிராஸ் இருக்கும், கோடு போட்டுறேன். இது நம்ம ஜாக்கெட்டில் எப்படி அளவு போட்டோமோ அதே மாதிரி தான். இந்த சுடிதார் இப்படியே வச்சுட்டு இங்கே இந்த ஷோல்டர் இங்கே இருக்குது இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் இதை மார்க் பண்ணணும். இப்போ இதான் ஷோல்டர். இது கை ஜாயிண்ட் இங்கே தானே வருது, இங்கே ஒரு ஆஃப் விட்டு இப்படி மார்க் பண்ணணும். அப்புறம் இதோட பேக் நெக்கு இங்கே இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்கன்னு. ஒரு 2 இன்ச்சஸ் கீழே இறக்கியிருக்கேன். பேக்கில் கீழே இறக்கியிருக்கேன். பேக் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஃப்ரண்ட்டு இந்த இடத்துல வருது. இந்த சுடிதார் படி இவ்வளோ தூரம் இருக்குது. இங்கே ஷோல்டர் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஆமோல் கட்டிங் இந்த அளவு. இந்த துணி எப்படி இருக்கோ அதே மாதிரியில் நம்ம அளவு போட்டுக்கணும். இங்கே ஜாயின் பண்ணியிருந்தால் மேலே வரும் ஒரு 1/2 இன்ச்சு சிடி விட்டு. இந்த துணி சரியாக இருக்கிறதுனால இதையே நம்ம மெஷராக எடுத்துக்கிட்டு அப்படியே வளைவு போட்டுக்கலாம். இப்போ இது இங்கே ஓப்பனுக்கு நம்ம இதுக்கு ஒருக்க கோடு போட்டணும். போட்ட பிறகு இங்கே ஓப்பன் மடித்து தைக்கணும் இல்லையா, இவ்வளோ நீளத்துக்கு அப்படியே துணியை விட்டணும். விட்டணும். இதோடைய ஹைட் எவ்வளோ இருக்கு அந்த அளவோட ஒரு 1 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு. இப்போ நான் வெட்ட போகிறேன். கீழேருந்து இப்படியே கொண்டு இப்போ சைடில் இப்போ இந்த டாப்பை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இது வரைக்கும் கட்டிங் பண்ணியிருக்கேன்னு. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுடணும். முதல் ஆங்கிள் போட்டுடலாம். இங்கே போட்டுட்டு இங்கேருந்து இந்த மாதிரி வச்சிடும். இது ஜாக்கெட்டில் எடுக்கிற மாதிரியே தான் 1.5 இன்ச்சு இப்படி எடுத்து இப்போ இந்த இடம் வந்துடுச்சு இல்லையா, இதை அப்படியே வெட்டிடணும். இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது அப்படியே வெளியில் எடுத்துடலாம்.
இப்போ இதில் கழுத்தோட மெஷர்மெண்ட் படி இதில் வந்து 2.5 வருது. இப்போ இங்கேருந்து முன்கழுத்து 5.5 இருக்குது. சரியா? இந்த சுடிதார் படி மெஷர்மெண்ட்டு பேக்கில் 6 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ இப்போ நான் வந்து முன்கழுத்தை தான் வெட்ட போகிறேன். இப்போ இது முன்கழுத்தில் நம்ம என்ன நெக் வைக்கலான்றதை பார்ப்போம். இப்போ நான் வந்து டைமண்ட் நெக் வைக்க போகிறேன். டைமண்ட் நெக்கு சின்ன டைமண்ட் ஒன்று, பெரிய டைமண்ட். அப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் முன்னாடி தள்ளி இது வரைக்கும் வெளியில் கொண்டு வந்து இது வரைக்கும் வந்து அதுலேருந்து ஒரு சின்ன டைமண்ட், அதுலேருந்து ஒரு சின்ன டைமண்ட் இது வரைக்கும். இது போட்டால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுதான் நெக்கோட மெஷர்மெண்ட்டு. இதுலேருந்து நான் முன்பக்கம் 1/2 இன்ச்சஸ் தள்ளியிருக்கேன். இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த கோட்டுக்கு வெளியில் வந்து கொண்டு வந்து இங்கே இப்படி வி மாதிரி கொண்டு வந்து சின்ன டைமண்டை கொடுத்துருக்கேன். இது முன்பக்கம். இது கட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா? இங்கேருந்து இப்போ இதை வெட்ட போகிறேன். இப்போ நெக்கை மட்டும் வெட்டுறப்ப கவனமாக வெட்டணும். இந்த மாதிரி வெட்டி அதுக்கு பிறகு இதை வெட்டி அடுத்ததாக இந்த மாதிரி இப்படி கொண்டு வரணும். இங்கேருந்து கொண்டு வந்து இதை இப்படி கொண்டு வரணும். இதில் இந்த ஷோல்டர் மேலே இருக்க கிளாத்தை வெட்டிடும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பேக். அதே 2.5 2.2 2.5 எடுத்தாச்சு. இந்த ட்ரெஸ்ஸு படி இங்கே பேக் வந்து 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். பேக்கு கோடு போட்டுக்குவோம். கோடு போட்டுட்டு அப்படியே நெக்கை இந்த மாதிரி கொடுக்கும். பாட் நெக் மாதிரி நம்ம கொடுத்தோன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த இடத்துல நாட் வச்சுக்கலாம். வாங்க, பேக்கு பாட் நெக்கு, ஃப்ரண்ட்டு இது டபுள் டைமண்ட் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் வரும், அப்புறம் ஸ்மால் சைஸ் டைமண்ட் அந்த மாதிரி வரும். பிரித்து பார்க்குறப்ப இது அழகாக இருக்கும். இப்போ இதில் கட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டை மட்டும் தனியாக எடுக்க போகிறேன். இப்போ பேக் நெக் வெட்டிடும். இது பேக், இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சஸ் கொஞ்சம் கீழே இறக்கி இதை மட்டும் இடி வெட்டிடணும். ½ இன்ச்சஸ் வெட்டிடணும். ஏன் நம்ம ஜாக்கெட்டில் கட் பண்ணுற மாதிரியே தான் இதையும் வெட்டணும். இதை பார்த்தீங்கன்னா
பிரித்து பார்க்குறப்ப இந்த டைமண்ட் வந்து இது எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வரும், சின்னதாக இந்த மாதிரி வரும். இந்த இடம் இங்கே ஓப்பனாக இருக்குது. நமக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா பேண்ட் இருக்குது இல்லையா, பேண்ட்டு கிளாத்தை நம்ம இந்த இடத்துல தைச்சி இங்கே வச்சுட்டோன்னா, இப்போ இதுக்கு பிளாக் கலர் பேண்ட் வைக்கிறோம், அந்த பிளாக்கோட கிளாத்தை துணியை இந்த இடத்துல வச்சுட்டோன்னா நெக் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதுதான் இப்போ இது ஃப்ரண்ட் நெக். இப்போ கை அளவு போடுவோம். இப்போ கைக்கு துணி மடித்து போட்டிருக்கேன். 1 இது 2 இது 3 இது 4 துணி இங்கே இருக்குது. இதை வெட்டியிருக்கேன். இந்த இடத்துல மடிப்பு இருக்குது. இப்போ இது அளவு துணி இல்லையா, இது உங்களுக்காக தான் இந்த பக்கம் போட்டிருக்கேன் தெரியணும்னு. இந்த கையோடைய இந்த இடம் மடிப்பு, இந்த இடம் மடிப்பு, இந்த இடம் வச்சுருக்கணும். இங்கே இது வச்சுட்டு இந்த கையினுடைய அளவை நம்ம இங்கே மார்க் பண்ணிடணும். இப்போ இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, நான் இது வரைக்கும் எடுத்துருவோம். இப்போ இந்த கை என்னென்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால இவ்வளோ தூரம் எடுத்துடலாம். ஏன்னா கை நீளம் இவ்வளோ போகிறோம், இது மடித்து தைக்கிறது. செவன் எடுத்துரும். இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே இருக்குது. அப்படியே கொண்டு போய் கை நம்ம வந்து ப்ளவுஸில் எப்படி கட்டிங் பண்ணுவோமோ அதே மாதிரியே கட்டிங் பண்ணிடணும். கையுடைய மார்க்கு இவ்வளோ தூரம் வருது ஸ்டிச்சிங். அடுத்தது இன்னும் கொஞ்சம் விட்டு இவ்வளோ. இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது சின்னதாக இங்கே ஒரு கட்டிங் கொடுக்கணும். கட்டிங் கொடுத்த பிறகு இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கில் இருக்க மாதிரியே தான் இது ஒரு சின்னதாக கூடு போட்டுடணும். கூடு போட்டுட்டு அப்புறம் கையை இதுலேயும் ஒரு கொஞ்சம் அதிகமாக இந்த பக்கம் அதிகமாக எடுத்துகிட்டு இந்த பக்கம் இப்படி கொண்டு வந்தோம். அது மாதிரியே தான் கட்டிங் பண்ணணும். இது ஒரு சின்ன கட்டிங்.
ராங் சைடு கண்டிப்பாக போடணும். அதான் நம்ம ஜாயின் பண்ணுறப்போ மாறாமல் இருக்கும். இப்போ சுடிதார் டாப் கட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேக்குக்கு பாட் நெக் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு நெக்கு டைமண்ட் நெக்கு கொடுத்துருக்கோம். இங்கே சின்னதாக வர மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி ஆயிடுச்சு. இதில் வந்து லைனிங் துணி இல்லாமல் தைக்கக்கூடிய சுடிதார். இது சுடிதார் டாப் எப்படி தைக்கணுன்றதை நம்ம தைக்கிற வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஜாக்கெட் மாதிரி ரொம்ப டென்ஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாக போட்டுடலாம். இப்போ தைக்கிற வீடியோவில் பார்ப்போம்.